வணக்கம். திங்கட்கிழமை மே மாதம் 28ஆம் தேதி, நந்தன வருடம் வைகாசி மாதம் 15ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் மகம், திதி வளர்பிறை அஷ்டமி. காலை 10 மணி வரையிலே வளர்பிறை சப்தமி திதி இருக்கிறது. அதன் பிறகு அதாவது 10 மணியிலிருந்து நாள் முழுவதும் வளர்பிறை அஷ்டமி திதி. யோகம் நன்றாக இல்லை. மகர ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய சிறப்பு என்னவென்றால், அக்னி நட்சத்திரம் என்னும் கத்திரி காலம் இன்றோடு முடிவடைகிறது. பஞ்சாங்கத்திலே குறிப்பிட்டுள்ளபடி பார்த்தால் இன்றைய தினம் மழை பெய்ய வேண்டும். ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை, 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சூரியன், புதன், குரு, கேது. மிதுனத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சந்திரன், செவ்வாய், கன்னியில் சனி, விருச்சிகத்தில் ராகு. கருடன் காயத்ரி மந்திரம். திருமாலின் அருளை பெற இதை ஜபிப்பது மிகவும் நல்லது. மந்திரம்: ஓம் தத்புருஷாய வித்மஹே சுவர்ண பக்ஷாய தீமஹி தன்னோ கருட பிரச்சோதயாத். இதனை ஓம் தத்புருஷாய வித்மஹே சுவர்ண பக்ஷாய தீமஹி தன்னோ கருட பிரச்சோதயாத் என்று ஜபிக்க வேண்டும். இதன் பொருள்: திருமாலின் வாகனமான கருடனே, உன்னை கும்பிடுகிறோம். தங்க ரக்கைகளை உடைய நீயே எமது சித்தத்தை தெளிவாக்கி எமக்கு ஞானத்தை கொடுத்து திருமாலின் அருளையும் கொடுக்க வேண்டும் கருட பகவானே என்பதாகும். மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகின்றது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே ராசி அதிபதியாகிய செவ்வாயோடு சந்திரன் இணைந்திருக்கின்றது. இது ஒரு நல்ல கிரக அமைப்பு. இதன் பயனாக பயனுள்ள விஷயங்கள் நிறைய நடைபெறும். இந்த நாளிலே உங்களுடைய அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும். தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி ஏற்படும். பிள்ளைகளின் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். தொழில் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் ஆகிய இரண்டும் மிகச் சிறப்பாக இருக்கும். ரிஷபராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகின்றது. ராசியிலே 4 கிரக சேர்க்கையும், ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்திலும் இருக்கின்ற ஒரு கிரக அமைப்பு. 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திலே சந்திரன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. இவை அனைத்துமாக சேர்ந்து உங்களுக்கு அதிக நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். பயணங்கள் சற்று அதிகமாக இருக்கும். வாகன யோகம் மிக சிறப்பாக இருக்கும். புதிதாக வண்டி வாகனம் வாங்கும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு கிட்டும். தற்போது உள்ள வாகனத்தை பழுது பார்த்தல், சீரமைத்தல் போன்றவை செய்வீர்கள். வீட்டை அலங்கரிப்பீர்கள். புதிதாக வீடு, மனை போன்றவற்றை வாங்குவது அல்லது பழைய சொத்துக்களை விற்பனை செய்து புதிதாக ஒன்றை வாங்குவது போன்ற முயற்சிகளெல்லாம் இப்பொழுது எடுத்தால் அது வெற்றிகரமாக நடந்து முடியும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான தகவல்கள் மாலை நேரத்திலே வந்து சேரும். குடும்பத்தார் நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளெல்லாம் மறையும். நல்லிணக்கம் ஏற்படும். நட்புறவு மலர்கின்ற நாளாக இந்நாள் விளங்குகின்றது. எனினும் செலவுகள் சற்று அதிகமாகத்தான் இருக்கும். விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் செலவுகளும் அதிகமாக இருக்கும். பயணங்களும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இந்நாள் விளங்கும்.
மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம், உயர்கல்விக்கான வாய்ப்புகள் ஆகியவை மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராசி அதிபதி சந்திரன் செவ்வாயோடு இணைந்திருக்கிறது. கடகராசிக்கு மிகப்பெரியதொரு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்திற்கும் அதிபதியான செவ்வாய் கடகராசிக்கு பூரண சுபர் யோகாதிபதி. அந்த யோகாதிபதியான செவ்வாயோடு ராசி அதிபதி சந்திரன் இணைந்து 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திலே அமர்ந்திருப்பது அற்புதமான நன்மையை செய்யக்கூடியது. பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் வெகு சுலபமாக நடக்கும். கடன் வாங்குவதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது கடன் கிடைக்கும். பழைய கடனை அடைத்துவிட்டு சிலர் புதிய கடனை வாங்குவார்கள். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்காக நீங்கள் எடுத்து வரும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கும். உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை கிடைக்கும் வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகின்றது. சிம்ம ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு நன்மை செய்யும் கிரகமான செவ்வாய் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறது. உடன் சந்திரனும் இணைந்திருக்கிறது. விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய 12ஆம் வீட்டிற்கு அதிபதியான சந்திரன் ராசியிலே வந்து செவ்வாயோடு இணைப்பு பெற்றிருப்பதும், ராசிக்கு 10ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருப்பதும் அதிக அளவிலே நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பாகும். இதன் பயனாக உங்களுடைய தொழில் வளர்ச்சி அடையும். ஆரோக்கியத்திலே உள்ள சிறு சிறு நோய் நொடிகளெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும். மனோ வலிமை, தேக வலிமை மட்டுமின்றி பொருளாதார ரீதியாகவும் நல்ல ஒரு தன்னிறைவு ஏற்படுகின்ற பலமான ஒரு நிலை ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். நீங்கள் சுய தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அல்லது உத்தியோகத்திலே உள்ளவர்களாக இருந்தாலும் இந்நாளிலே உங்களுடைய தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு பாராட்டுகள் கிடைக்கும். மேற்படிப்பிற்கான அட்மிஷன் சுலபமாக கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்திலே ராசி அதிபதி புதனோடு குரு, சூரியன், கேது ஆகிய கிரகங்கள் இணைப்பு பெற்றிருக்கின்றன. 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 2, 9 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான சுக்கிரன் 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறது. தொழில் வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். தொழில் தொடர்பான புதிய முயற்சிகள் செய்வதும், வேறு ஒரு உத்தியோகத்திற்கு மாற்றம் செய்து கொள்ள முயற்சி செய்வதும் இந்நாளிலே நீங்கள் செய்தால் நிச்சயமாக அது வெற்றி அளிக்கும். உங்களுடைய பொருளாதார நிலை, தொழில் முன்னேற்றம், ஆரோக்கியம், குடும்ப சூழ்நிலை அனைத்தும் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். எனினும் செலவுகள் சற்று அதிகமாக ஏற்படும். துலா ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே செவ்வாய் சந்திரன் சேர்க்கை என்பது ஒரு யோகத்தை குறிக்கின்றது. ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடமான மிதுனத்திலே அற்புதமான நிலையிலே அமர்ந்திருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். பாக்யஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. பல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்நாள் இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். பொருளாதார முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலே உள்ள பூசல்களெல்லாம் மறைந்து நல்லிணக்கம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதியும் சந்திரனும் ஒன்றாக இணைந்து 10ஆம் இடத்திலே இருக்கின்றன. ராசி அதிபதியான செவ்வாயும் 9க்குடைய சந்திரனும் ஒன்றாக இணைந்து 10ஆம் இடத்திலே இருப்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். 7ஆம் இடத்திற்கு குரு வந்து சில நாட்களே ஆகின்ற இத்தருணத்திலே உங்களுக்கு வாழ்க்கையிலே மிகப்பெரிய திருப்பு முனையாக சில நன்மைகளெல்லாம் நடைபெறும். தொழிலிலே இருந்த தொய்வு நிலை மாறி விறுவிறுப்பாக தொழில் நடைபெறும். நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உங்களுடைய தொழிலிலே கணிசமான ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் ஏற்படும். திருமண வயதிலே இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். உயர்கல்விக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் மாணவ மாணவியருக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். கடல் கடந்து சென்று உயர்கல்வி படிக்க விருப்பம் தெரிவிக்கும் இளைஞர்களுக்கு இப்பொழுது அதற்கான வாய்ப்புகள் இல்லந்தேடி வரும். நன்மைகள் அதிக அளவிலே
நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விருச்சிகத்திற்கு விளங்குகின்றது. தனுசு ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி 6ஆம் இடத்திலே மறைவு பெற்று விட்டது என்பதை தவிர மிக பெரிய அளவிலே தீமையான எந்த ஒரு கிரகமும் இல்லை. ஆகவே நன்மைகள் சற்று குறைவாக நடக்கலாம், ஆனால் தீமைகள் நடக்காது. தொழிலிலே சுமாரான முன்னேற்றம் இருக்கும். பொருளாதார விஷயத்திலும் ஓரளவு முன்னேற்றம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். இது நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். ராசிக்கு 8ஆம் இடமான சிம்மத்திலே சந்திரன் இருக்கிறது. இன்று மக நட்சத்திரம். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்குவதை தவிர்க்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றை செய்யும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டும், அல்லது இந்நாளிலே அவற்றை செய்வதை தவிர்த்து விடுவதும் நல்லது. பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். பயணங்களை இயன்றவரை தவிர்த்து விடுவது அல்லது குறைத்து கொள்வதும் நல்லது. சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றி யாருடனும் விவாதிக்க வேண்டாம். இந்நாளிலே இறை வழிபாடு செய்வது மிகவும் அவசியமாகும். பொதுவாக நீங்கள் எந்த ஒரு தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக கொண்டாடுகிறீர்களோ அந்த தெய்வத்தை இந்நாளிலே அதிக அளவிலே வழிபாடு செய்ய வேண்டும். இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கும்ப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. கும்பராசிக்கு இப்பொழுது பெரும்பாலான கிரகங்கள் மிகவும் சாதகமான நிலையிலே இருக்கின்றன. வக்கரகதியிலே சனி மீண்டும் 8ஆம் இடத்திற்கு சென்று விட்டது என்பதை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் இப்பொழுது சாதகமான நிலையிலே தான் இருக்கின்றன. எனினும் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இந்த 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருப்பதும் 7ஆம் இடத்திலே செவ்வாய் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பதும் கும்பராசிக்கு மிகப்பெரியதொரு யோகத்தை அளிக்கக்கூடிய கிரக அமைப்பாகும். இதன் பயனாக உங்களுடைய தொழிலிலே மகத்தான வளர்ச்சி ஏற்படும். அரசு ஆதரவு கிடைக்கும். அரசாங்க பணியிலே இருப்பவர்களுக்கு இப்பொழுது பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். வீடு மனை நிலம் தொடர்பான சர்ச்சைகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் சுமூகமான முறையிலே தீர்ந்துவிடும். புதிதாக வீடு வாங்குவது வீடு கட்டுவது போன்றவற்றையெல்லாம் செய்வதற்கான வாய்ப்பு உருவாகும். பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக வராமல் தள்ளிப்போய் கொண்டிருந்த ஒரு வரவு ஒரு தொகை இப்பொழுது வரும். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக கும்பத்திற்கு இந்நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும் என்று இந்நாளை சொல்லலாம். தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, ஆரோக்கியத்திலே முன்னேற்றம், குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை போன்ற அனைத்தும் ஓரளவு நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்திலே 4 கிரகங்கள் மறைவு பெற்றிருக்கின்றன. ராசிக்கு 6ஆம் இடத்திலே 2 கிரகங்கள் மறைவு பெற்றிருக்கின்றன. இத்தகைய கிரகங்கள் மறைவு ஏற்படும் காலங்களிலே எல்லா விஷயமுமே தாமதமாகித்தான் நடக்கும். ஆகவே உங்களுக்கு கிடைக்க வேண்டியவை தாமதமாக வரும் அல்லது சற்று குறைவாக வரும். எனினும் நன்மைகள் தான் நடக்கும், தீமைகள் நடக்காது.